வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு புதிய பதிவு என்னென்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு சின்ன பதிவு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நாமக்கல் ஆஞ்சநேயர் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான கோவில், நல்ல ஒரு அற்புதமான கோவில், நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இடம். தயவுசெய்து எல்லாருமே போங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் ரொம்ப வீடியோலாம் எடுக்கலை, திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வீடியோ எல்லாம் எடுக்கலை. ஆனால் எல்லோரும் எடுக்கிறாங்க. சின்ன ஷார்ட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன். பட் நாங்கள் நடந்த செய்தியை கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாங்கள் போனப்போ தங்கத்தேர் இருக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. எனக்கு எதேச்சியாக எனக்கு அமைஞ்சது. அப்படின்னா தங்கத்தேர் இழுக்கணும்னா அந்த காசு கட்டணும். ஆல்ரெடி கட்டி புக் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம போனோம்னா வெளியேக்காரங்க நம்ம போகிறோம் அப்படி இல்லைன்னா அங்கே பாத்ரூம் வசதி எல்லாம் கொண்டு அப்படி இப்படிலாம் போனால் அங்கேயும் பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி கோவில் முன்னாடி ஒரு 2-3 ஃபேன் ஓடுது. ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரியெல்லாம் உட்காந்துருக்கலாம், யாரையும் பண்ண மாட்டாங்க. நல்லா உட்காந்துருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எல்லோரும் போங்க, ஆஞ்சநேயர் அருளை போங்க. இது தங்கத்தேர்களுக்கு காட்சி. இது உற்சவரை தங்கத்தேர் வாகனத்தில் வைக்கிறாங்க. தங்கத்தேரில் வைக்கிறாங்க, மேலதாளத்தோடு வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசு கட்டினவங்களுக்கு அந்த தேரை இழுக்கிற பாக்கியம் கிடைக்கும். எவ்வளோ ரூபா என்ன எப்படி கட்டணும் அப்படிங்கிறத அடுத்த வாட்டி போகும்போது ஃபுல்லாக இன்னும் அழகாக தெளிவாக வெளியே எடுத்துருவாங்க. இது நம்ம காசு கட்டிட்டோம்னா எங்கள் அண்ணன் அண்ணி தான் காசு பே பண்ணது. நான் இன்னொருத்தங்க போகிறதா என்னோட டிக்கெட் அது எனக்கு வாய்ப்பு கிடச்சது, போகிற வாய்ப்பு கிடச்சது எனக்கு. அவங்க போகலை, அதனால் என்ன கூப்பிட்டாங்க. நான் யோசிச்சுட்டு சும்மா போனோம் யோசிச்சேன். பட் அப்புறம் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சது அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. தங்கத்தேர் நம்மளே இழுக்கலாம், நமக்கு முடியல, நம்ம 2 பேரும் தான் ஃபேமிலியில்